என்ன தம்பி, என்னப்பா சொந்த பந்தத்தை பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமா இருக்கா? எனக்கும் வந்த புதுசுல அப்படிதான் இருந்தது. அப்படியே போக போக பழகி போச்சுப்பா. சரி, உன்னோட கதையை சொல்லு. ஆமா, நீ எப்படி ஜெயிலுக்கு வந்த? வயிற்றுல இருந்து கத்தி எடுங்க. சார், எனக்கு அந்த நோய்க்கு சம்பந்தமே இல்லை சார். ஸ்டாப் சார். இந்த அபி, உன் ஐடி கார்டு. சார், அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஐபிஎஸ் ஆபீசரை அவர் ரூம்ல வச்சு இவர் கத்தியால குத்தி கொன்னுட்டார் சார். அவருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. ஊர் பேர் தெரியாத யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் இப்ப தூக்கு தண்டனை கைதியா ஜெயில வந்து மாட்டிக்கிட்டேன் சார். தம்பி, உன்னோட கதை அப்படியே என்னோட கதை மாதிரியே இருக்குப்பா. ஜெயிலுக்கு வந்துட்டோம்லாம் நீ வருத்தப்படாத. எல்லாம் விதி. நீ இப்ப வருத்தப்படுறதுனால நடந்தது ஏதாவது மாறப்போதா என்ன? ஒன்னும் மாத்த முடியாது. அவன் நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுதான் நடக்கும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். அந்த உப்பெடுப்பா. கொடு. சஞ்சீவ், இந்த உப்புக்கு தெரியுமா நம்ம தான் சாப்பாடுக்கு ருசி கொடுக்க போறோம்னு? தெரியாதுல்ல? அதான் வாழ்க்கை. எப்ப என்ன வேணா நடக்கலாம்ப்பா. கவலையே படாத, விடு. சார், இல்ல எப்படி சார் ஜெயில இருக்கும்போது கூட இவ்வளவு ஃப்ரீயா கவலையே இல்லாம பேச முடியுது? நான் அப்படிதான்ப்பா. எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். இப்படிதான் லைஃப லைட்டா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். என் பொண்டாட்டி சொல்லுவா, நம்ம வீடு பத்திக்கிட்டு எரிஞ்சா கூட, இங்க பாருடி நம்ம வீடு பத்திக்கிட்டு எரியுதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்கன்னு. இல்ல, இப்போ தனியா இருக்கறனால உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல? எனக்கு இந்த ஜெயில்ல எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நான் ஹாப்பியா தான் இருக்கேன். என்ன, அப்பப்போ பொண்டாட்டி ஞாபகம் வரும். அவளை பார்க்க முடியலன்னு நினைக்கும் போதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 50 வருஷ தாம்பத்தியம் இல்ல. சார், சாரி சார். அது பரவாயில்லப்பா. நான் இப்படித்தான். ஏதாவது பேசினா திடீர்னு ஃபீல் ஆயிடுவேன். அதை விடு, அது வழக்கமா படுற கவலைதான். சரி, ஆமா, நீ சொல்லு. உனக்கு என்ன லவ் மேரேஜா? அப்படியா? உன் பொண்டாட்டிய பிரிஞ்சு இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா? சஞ்சீவ், நான் எப்படி ஜெயிலுக்கு வந்தேன்ற கதையை சொல்றேன், கேக்குறியா? ரொம்ப காமெடியா இருக்கும். சொல்லுங்க சார். நான் பீகார்ல ஒரு சிட்ஃபண்ட் கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் பாஸ் சில வெத்து பேப்பர்ல கையெழுத்து கேட்டான். சரி, நானும் பாஸ் தானேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்பா. அன்னைக்கு நைட்டே என் பாஸ் எனக்கு தெரியாம கம்பெனி பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான்பா. போலீஸ் என் வீட்டுக்கு வந்து நான் பாஸுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரை காட்டி, சிட்ஃபண்டுக்கு நீதான் ஓனரு, மொத்த பணத்தை நீதான் கொடுக்கணும்னு சொன்னாங்கப்பா. என்கிட்ட எதுப்பா அவ்வளவு பணம்? நான் பணம் இல்லைன்னு சொன்னேன். போலீஸ் என்ன பிடிச்சி இங்க கொண்டு வந்து போட்டாங்கப்பா. நான் பண்ணாத தப்புக்கு 5 வருஷமா சாம்பாரை கிண்டிக்கிட்டு இருக்கேன்.
என்ன மாதிரி ஒரு கேனையனை எங்கேயாவது பாத்திருக்கியா தம்பி? சார், நீங்க உங்க பாஸ போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலீங்களா? எப்படிப்பா பிடிச்சு கொடுக்கறது? இல்லாதவன் இருக்கிறவனை எதிர்க்கிறது எப்படிப்பா நடக்கும்? ஊமையம் பாடுற பாட்டு யாருக்கும் கேட்காதுப்பா. சஞ்சீவ், உன்னை பார்க்கறதுக்கு ஃபேமிலி மெம்பர் வந்திருக்காங்க. சார், ஆவ். நான் போய் பார்த்துட்டு வரேன் போய் சார். பார்த்துட்டு வாப்பா. பாப்பா, எப்பா ஆளுங்கெல்லாம் கூட்டு வாப்பா, எல்லாரையும் சாப்பிட வர சொல்லு. போ. அபி, என்ன சஞ்சீவ், உன்னோட பொண்டாட்டிய பார்க்க ரொம்ப ஆர்வமா ஓடி வந்தியா? என்ன ஸ்ரீஜா பண்றது? அபியும் சஞ்சீவும் லவ் பேர்ட்ஸ். அதுல ஒரு பேர்டை நாம ஜெயிலுக்குள்ள வச்சுட்டோம். அதான் ரெண்டும் பிரிவை தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. என்ன சஞ்சீவ், கோவம் வருதா? கோவம் வந்தாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, ஜெயில இந்த களி எல்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஒரு நாள் நீயும் வருவ, அப்ப நீயே சாப்பிட்டு தெரிஞ்சுக்கோ. ஹேய், ஜெயிலுக்கு வந்தும் இன்னும் உன் திமிரு அடங்கலல. ஏதோ அபிய காம்படிஷன்ல ஜெயிக்க விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சவால்ல விட்ட. இப்போ உன்னோட நிலைமை எப்படி இருக்கு பாத்தியா? உன் பொண்டாட்டிய நீ பாக்குறதுக்கே இன்னொருத்த பெர்மிஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதுக்குதான் சொல்றது ரொம்ப ஆடக்கூடாதுன்னு. ஏ, நிறுத்திரி. நான் ஜெயில இருந்தாலும் சொன்ன சவால ஜெயிச்சிட்டேன். அபி காம்படிஷன்ல வின் பண்ணிட்டா, அதை மறந்துடாத. அபி ஜெயிச்சு என்ன பண்றது? அத கொண்டாடுதான் நீ அவ கூட இல்லையே. சஞ்சீவ், உன்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ தூக்குல தொங்கி சாக போற. உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க, அது ஞாபகம் இருக்குல்ல? இதோ உன்னோட லைஃபோட கிளைமேக்ஸ். இந்த டைம்ல நீ இப்படி திமிர் எடுத்து ஆடாம கொஞ்சம் அடக்கமா இரு. யார் சொன்னா? யார் சொன்னா நான் தூக்குல தொங்க போறேன்னு? அதான் கோர்ட் சொல்லிடுச்சே உனக்கு தூக்கு தண்டனைன்னு. கோர்ட்டு சொன்னா என்ன தூக்குல போட்டுருவாங்களா? உன்னோட பக்கம் வேணா உனக்கு துணையா லக்கு இருக்கலாம் ஸ்ரீஜா, ஆனா என் பக்கம் சத்தியமும் நியாயமும் இருக்கு. அது கூடவே என் அபியும் இருக்கா. நான் நிரபராதின்னு நிரூபிச்சு என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சஞ்சீவ், இந்த பாலைவனத்துல மாட்டிக்கிட்ட பள்ளி என்னைக்காவது மழை வந்து தன்னோட தாகம் தீந்துடாதான்னு தினமும் வெயில வந்து வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்குமா. அந்த பள்ளி ஒரு நாள்
அதே வெயில்ல கருகி செத்து போயிடுமா. அந்த மாதிரி இருக்கு நீ சொல்ற கதை. பாலைவனத்துல எப்படி சஞ்சீவ் மழை பெய்யும்? கோர்ட் உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கு. கோர்ட் கொடுத்த தீர்ப்பு மாத்தி உன்னை தண்டனையில இருந்து அபியால காப்பாத்த முடியுமா? ஏமா இத கேக்குறதுக்கே செம்ம காமெடியா இல்ல? இல்ல ஸ்ரீஜா, சஞ்சீவ் சாக போறான்ல, அதான் இமேஜினேஷன்ல ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். விடு, பாவம். உன்னோட அபிய நீ பார்த்தனா நான் சொன்னதா நீ அவகிட்ட சொல்லு. கோர்ட் உன்னை மன்னிச்சு விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ சாக போறது உறுதி. என்ன வரட்டா? சஞ்சீவ், எப்படி இருக்க அபி? என்னால தானே சஞ்சீவ் உனக்கு இவ்ளோ கஷ்டம். இப்போ நீ ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். பேசாம நம்ம சென்னையில இருந்திருக்கலாம்ல. என்ன பேசுற நீ அபி? நான் ஜெயில இருக்கிறதுக்கு நீ எப்படி காரணமாவ? என் விதி, நான் பண்ணாத தப்புக்கு ஜெயில இருக்கேன். நீ கவலைப்படாத அபி, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தா நீ எனக்கு ஆறுதல் சொல்றியா? என்னால உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல சஞ்சீவ். என்னாலையும் தான் அபி. அபி, நான் உன்னை கேட்பேன், தருவியா? சொல்லு சஞ்சீவ். எனக்கு உன்னோட போட்டோ வேணும், இருக்கா? இருக்கு சஞ்சீவ். ஏன்? நீ தான் என் கூட இருக்க முடியாது, உன் போட்டோவாவது என் கூட இருக்கட்டும் தான். சஞ்சீவ், இந்த போட்டோல நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா சஞ்சீவ், இந்த Dress உனக்கு நல்லா இல்லையே. சஞ்சீவ், உன்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ தூக்குல தொங்கி சாக போற. உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க, அது ஞாபகம் இருக்குல்ல? என்ன சஞ்சீவ், ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல, விடு. சொல்லு சஞ்சீவ். நான் வந்த உடனே கவனிச்சேன், நீ கொஞ்சம் டல்லாவே இருந்த. என்ன விஷயம் சஞ்சீவ், சொல்லு. இல்ல, நீ என்ன பார்க்க வரதுக்கு முன்னாடி அத்தையும் ஸ்ரீஜாவும் என்ன பார்க்க வந்தாங்க. என்ன சஞ்சீவ் சொல்ற? ஸ்ரீஜா பெங்களூருக்கு போலியா? உன்னோட அபிய நீ பார்த்தனா நான் சொன்னதா நீ அவகிட்ட சொல்லு. கோர்ட் உன்னை மன்னிச்சு விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ சாக போறது உறுதி. அபிய வந்து உன்னை காப்பாத்த விட மாட்டேன்னு ஸ்ரீஜா என்கிட்டயே சவால் விட்டு போறான். அந்த ஸ்ரீஜாக்கு அவ்வளவு திமிரா? ஏய், டென்ஷன் ஆகாது. நம்மளை பார்த்து நாய் குலைச்சா அதுக்காக நம்மளும் நாயை பார்த்து குலைக்க முடியும்? விடு அபி. இல்ல சஞ்சீவ். என்ன மேடம், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும்
ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? யார் அது? இவர் பேரு ஜித்தன். நம்ம சந்தோஷ் இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டு. ஹாய் சார். அத்தைக்கு உடம்பு சரியில்லைல்ல, அத்தைக்கு டெல்லி கிளைமேட் ஒத்துக்கல. அதனால நீங்க அவங்கள சென்னை கூட்டிட்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால மாமா சந்தோஷ் எல்லாருமே சென்னைக்கு போறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சந்தோஷ் ஜித்தனை இன்ட்ரோ பண்ணிட்டு போனாரு. சஞ்சு, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அபி சிஸ்டர் உங்களை எப்படி இந்த கொலை கேஸ்ல காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துருவாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவர். ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கடைசியில கை விட்டுடுவான். நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான், ஆனா கடைசியில கை கொடுத்து காப்பாத்திடுவான். மெமிக்ரிலாம் நல்லா பண்றீங்க ப்ரோ. சஞ்சீவ், ஜித்தன் மிமிக்ரி மட்டும் இல்ல, அவருக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. அவரு பத்திரிக்கையில வேலை பாக்குறாரா. ட்ரெஸ்ல ஒர்க் பண்றீங்களா? யா, எஸ். ஓ, சந்தோஷ் சரியான ஆளை தான் உனக்கு ஹெல்ப் பண்ண விட்டுட்டு போயிருக்காரு. என்ன சஞ்சீவ், உன் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? வாங்க சார், இதான் என் ஒய்ஃப் அபி. இது ஜித்தன். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். இது விஸ்வநாதன் சார். இப்போதைக்கு இந்த ஜெயில எனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் இவரு மட்டும்தான். அபி, நீங்க கவலைப்படாதீங்க, தம்பியை நான் பாத்துக்கிறேன். டைம் हो गया, जल्दी जल्दी. சரி, நீ பேசிட்டு வாப்பா. சரி சஞ்சீவ், அப்ப நாங்க கிளம்புறோம். உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. சிஸ்டர், வக்கீல் ஆபீஸ் போலாமா? போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன சிஸ்டர்? அந்த ஸ்ரீஜா சஞ்சீவை பார்க்க ஜெயிலுக்கு வந்திருக்கா. சஞ்சீவ் கிட்டயே ரொம்ப திமிரா வேற பேசியிருக்கா. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஸ்ரீஜா கொட்ட கொட்ட நான் குனி வேண நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் சஞ்சீவ் கிட்ட திமிரா பேசிட்டு போயிருக்கா. அவ திமிர அவ காட்டிட்டு போயிட்டால, நான் போய் ஏன் திமிர காட்டிட்டு வருவேனா? சரி ஜித்தன், நான் போயிட்டு வரேன். ஜெயிலுக்கு போயும் இந்த சஞ்சீவோட திமிரு பேச்சின்னு அடங்கவே இல்லமா. இவனோட கொட்டத்தை ஃபுல்லா அடக்கணும். ஆமா ஸ்ரீஜா, நீ சொல்றது சரிதான். அந்த சஞ்சீவ் கிறுக்கு பையன் இன்னமும் அந்த அபி தன்னை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருவான்னு நம்பிக்கிட்டு இருக்கான். வெல்கம் மேடம். ஏய், எதுக்குடா இங்க வந்த? எதுக்கு வருவாங்க? காசு, மணி, பணம், துட்டு, டப்பு, அதுக்குதான். பணமா? என்ன பணம்? அதான் பேசின பணத்தை கொடுத்தாச்சு இல்ல? பேசின பணத்தை கொடுத்துட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே. வீட்டுல படுத்துட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பார்த்த வேலைக்கு நீங்க கொடுத்த பணம் ரொம்ப கம்மியோன்னு தோணுச்சு. அதான் கரெக்டான பணத்தை வாங்கிடலான்னு வந்தேன். ஏய், எக்ஸ்ட்ரா கேக்குற அளவுக்கு அப்படி என்னடா வேலை பார்த்த? என்ன பண்ணனா? நான் சொன்ன பொய் சாட்சியாலதான் சஞ்சீவ் சாருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அத மறந்துடாதீங்க. சரி, இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஏற்கனவே நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அதே அமௌண்ட் இப்ப திரும்பவும் வேணும். ஏய்,
ஏதோ 1000 2000 கேப்பேன்னு பார்த்தா மறுபடியும் 50,000 வேணுமா உனக்கு? எஸ். ஒரு பைசா கூட தர முடியாது. போட வெளியே. அப்போ நான் கேட்ட பணத்தை நீங்க தர மாட்டீங்க. மாட்டோம். ஓகே, நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் நீங்க 2 பேர் சொல்லிதான் நான் பொய் சாட்சி சொன்னேன்னு சொல்லிடுறேன். போலீஸ் என்ன கோர்ட்ல ஆஜர் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன அதே உண்மையை நான் கோர்ட்ல சொல்ல போறேன். சஞ்சீவ் சார் நிரபராதின்னு கோர்ட் வெளியில விட்டுரும். உங்க 2 பேரையும் ஜெயிலுக்குள்ள வச்சிருவாங்க. ஓகேவா? போலீஸ் நம்மள ஜெயில்ல வச்சிருமா? ஓகே, அப்ப நான் வரட்டா? ஏய் நில்லு. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நீ என் கண்ணிலே படக்கூடாது. மீறி பட்ட உனக்கு தான் டேஞ்சர். பணத்தை கொடுங்க மேடம், நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். ச்சே.